நாகை மாவட்டம் கீழையூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைலாசநாதர் சிவாலயத்தில் சிவனடியார்கள் உழவார பணி மேற்கொண்டு கருவறைக்கு பக்தர்கள் செல்ல வழி ஏற்படுத்தினர். மிகவும் சிதிலமடைந்து மரம் மற்றும் செடிகொடிகளால் சூழப்பட்டிருந்த கோயிலில் யவனர்கள் குறித்த கல்வெட்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கோயிலை அரசு முழுமையாக சீரமைத்து குடமுழுக்கு நடத்த சிவனடியார்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தென்னானோடி சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவை போற்றி. நான் உங்கள் காஞ்சி சிவபாலன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் வந்து கிட்ட ஒரு 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம். நம்ம இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதர்கள் மண்டிய சிவாலயம் இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட நம்மளுக்கு நண்பர் மூலியமாக தகவல் வந்தது. அந்த தகவல் அடிப்படையில் நம்ம ஊர் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்ட மெயில் வந்து கேட்டிங்கன்னா ஆமாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற தகவலை நம்மளுக்கு சொன்னாங்க. உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு திரு ஆரூரான் உழவாரப்பணி திருக்கூட்டத்தின் சார்பாக அருளையா மூலியமாக பேசி நேரடியாக வந்து கள ஆய்வுக்கு வந்து பார்த்து ஐயா ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த சிவாலயத்தை எப்படியாவது நம்ம மீட்டெடுத்து ஊர் மக்களுக்கு கொடுக்கணும், அது ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக மாற்றணும் அப்படின்னு முயற்சி எடுத்தோம். அதன் மூலியமாக அருள் வந்து நேரடியாக கள ஆய்வு பண்ணார், ஊர் மக்கள்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உழவாரப்பணி செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க வந்து அடியார்களை வந்து திரட்டி இங்கே வந்து கிட்டத்தட்ட உழவாரப்பணி செய்தோம். ஆனால் இந்த மாதிரி சிவாலயங்களை வந்து இது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கு போகின்ற அடியார்கள் பொதுமக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலயங்களையும் எடுத்து புனரமைப்பு செய்யணும் அப்படின்னு நாங்கள் தாழ்மையாக வேண்டுகோள் வைக்கிறேன். இது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழூர் வட்டம் கீழூர்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் மொத்தம் 5 சிவங்கள் இருந்ததாக சரித்திரம் சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசத்தப்போ வந்து 5 இடத்துல சிவலிங்கத்தை வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த நான் இருக்கிற ஸ்தலம் வந்து தர்மர் பூஜை பண்ண இடம். இந்த தர்மர் பூஜை பண்ண இடம் வந்து ரொம்ப சிதலடைஞ்சு வழிபாட்டுக்கு முடியாத அளவுக்கு ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் வந்து எங்களை வந்து பாலன்னு ஒருத்தர் காஞ்சிபுரத்துலேருந்து கான்டாக்ட் பண்ணாங்க. இந்த இது ஆரூரான் உழவாளர் திருப்பணி ஜோலார்பேட்டு அவங்க தலைமை வச்சு நடத்திட்டு வராங்க. அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த ஸ்தலத்தை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டில் 3 இடத்துல வந்து யவனர்கள் வாழ்ந்ததாக ஒரு கல்வெட்டு சாஸ்திரம் இருக்குது, கல்வெட்டு பதிவு இருக்குது. அந்த பதிவு வந்து ஒன்று இந்த கீழையூரில் இருக்குது, 2 இடம் ஒன்று முஸ்லீம்னு சொல்கிறாங்க, இன்னொரு இடம் எங்கன்னு தெரியல. ஆனால் அந்த யவனர்கள் வாழ்ந்து இங்கே வந்து வியாபாரம்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பூஜித்த இடம் இந்த இடம், இந்த யவனர்கள் வாழ்ந்த இடம். யவனர்கள் வந்து எகிப்துலேருந்து வந்தவங்க. ரெண்டாவது பாவை விளக்க வடிவமைச்சதும் அவங்க தான், அவங்களோட ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு ரொம்ப நாங்கள் நிதியுதவி வந்து பக்தர்கள் சிவ பக்தர்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதேமாரி இந்த இது காஞ்சிபுரம் பாலன் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரூட்லாம் சொல்லியிருக்காரு. அவரும் நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு நிறையா தேவைப்படுது. ஏன்னா ஒரு சிவாலயம் பண்ணிட்டோம், அடுத்த சிவாலயத்தில் வந்து நிற்கிறோம். அது கவர்மெண்ட் எங்களுக்கு நிறையா உதவி பண்ணணும், அதனால் நல்லாயிருக்கும். இதில் வந்து எங்களுக்கு குறிப்பாக வந்து அரண்மனை அறக்கட்டளை திரு தியாகராஜன் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு என்னால் முடிஞ்சதை எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அரண்மனை அறக்கட்டளையோடைய உதவியும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். எல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த சிவாலயம் வந்து யாரும் வந்து போகிற வழியில் இல்லாமல் ஒரு முறையில் போயிடுச்சு, ரொம்ப சிதறஞ்சு போச்சு. உள்ளே போகிறதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் இந்த ஆரூரான் உழவார பணிக்காரங்க வந்து எந்த பயமும் இல்லாமல் உள்ளே போய் அந்த எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இனிமேல் மக்கள் வரும். இந்த மக்கள் வந்து வழிபாட்டு ஸ்தலம் பெரிய லெவலில் இருக்கணுங்கிறது எங்களோட ஆசை. அதை இந்த அரசும் மற்றும் சோசியல் போன்ற ஆன்மீக பணியில் உள்ளவங்களும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டு என்னோட இது. சிவாய நமः.